தாவைக்க அரசுக்கு இருக்கும் சவால், நஷ்டத்தில் அரசு போக்குவரத்து, இழப்பை எப்படி சரி செய்வது? தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையில் மாநில போக்குவரத்து துறையின் உண்மையான நிலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை அரசு பேருந்துகளை இயக்குவதில் ஏற்பட்டு வரும் மிகப்பெரிய நிதி சுமையை விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்கி வந்தாலும் அதற்காக அரசுக்கு ஏற்படும் இழப்பு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. தற்போது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்தை இயக்க 70.61 ரூபாய் செலவாகிறது. ஆனால் பயணிகளிடமிருந்து கிடைக்கும் வருமானம் வெறும் 25.97 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 53.81 ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் செலவுகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் அந்த சுமையை போக்குவரத்து கழகங்கள் தனியாக சமாளிக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மாணவர்களுக்கான இலவச மற்றும் சலுகை பயண திட்டங்கள், டீசல் மானியம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை அரசு வழங்கி வருகிறது. இருப்பினும் அவை மட்டும் இந்த நிதிச்சுமையை முழுமையாக ஈடுகட்ட முடியவில்லை என்பதையும் வெள்ளை அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக கட்டண உயர்வு இல்லாத நிலை கூறப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு 7 ஆண்டுகளாக பேருந்து கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதற்கிடையில் டீசல் விலை, உதிரி பாகங்கள், பராமரிப்பு செலவுகள் மற்றும் ஊழியர்களுக்கான செலவுகள் அனைத்தும் பல மடங்கு உயர்ந்துள்ளன. ஆனால் மக்களின் சுமையை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வு செய்யப்படாததால் அதன் தாக்கம் நேரடியாக போக்குவரத்து கழகங்களின் நிதிநிலையை பாதித்துள்ளது. இந்தியாவின் பிற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணம் மிகவும் குறைவாகவே உள்ளது. உதாரணமாக, விரைவு பேருந்தில் 10 கிலோமீட்டர் பயணிக்க ஆந்திர பிரதேசத்தில் 30 ரூபாய் வரையும், கேரளாவில் 20 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அதே தூரத்திற்கு வெறும் 12 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. இதன் விளைவாக கடன் சுமையும் வேகமாக அதிகரித்துள்ளது. 2011 முதல் 12ஆம் ஆண்டில் 8,761 கோடி ரூபாயாக இருந்த போக்குவரத்து கழகங்களின் மொத்த கடன் 2020-21ஆம் ஆண்டில் 42,143 கோடி ரூபாயாக உயர்ந்தது. தற்போது 2026ஆம் ஆண்டில் இந்த கடன் 72,667 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இது வெறும் போக்குவரத்து துறையின் பிரச்சனையாக மட்டுமல்லாமல் மாநில அரசின் ஒட்டுமொத்த நிதிநிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையிலும் இதே பிரச்சினை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதிகரித்து வரும் மக்கள் தேவைக்கு ஏற்ப புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும், வருவாய் தரக்கூடிய வழித்தடங்களை அரசே திறம்பட இயக்க வேண்டும் என்று அப்போது பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கையும் அதே கவலையையே மீண்டும் வலியுறுத்துகிறது. போக்குவரத்து துறையை நீண்டகால அடிப்படையில் நிலைநிறுத்த வேண்டுமெனில் கட்டண சீரமைப்பு, செலவு கட்டுப்பாடு, வருவாய் உயர்த்தும் திட்டங்கள் மற்றும் திறமையான நிர்வாகம் ஆகியவை அவசியம் என்ற கருத்து வலுப்பெற்று வருகிறது. இந்த சவாலை அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பதே இனி அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் முக்கியமான கேள்வியாக மாறியுள்ளது.